இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர் போய் பார்த்துருந்தாங்க. அண்ணன் கமலஹாசன் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இப்போ கூட்டணியில் இருக்கிறனால நீங்கள் போய் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறா அப்படின்னு சொல்லி அப்படியும் இல்லை. என்னையே தலைவர் இந்த கூட்டணிலாம் வருவதற்கு முன்னால் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய பிறந்த நாளைக்கு என்னை அனுப்பி விட்டார். போய் நீங்கள் அவருக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வாங்க நேரடியாக. எங்கள் தலைவர் அப்போ டெல்லியில் இருந்தார். பாராட்டி நானே அப்போ சொன்னேன், இது மாதிரி நல்ல கருத்து உள்ள நீங்களாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்பயே அவரை அழைப்பு விட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை என்னுடைய புத்தகம் ஒன்று புத்தம் பழகின்ற புத்தகத்துக்கு வெளியிடுவதற்காக நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக போய் அழைத்தோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அவருக்கு ஒரு பாயிண்டில் நாங்கள் இணைவோம். அவர் பிறப்பு ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட பெரியார் கோட்பாடுகளை தான் இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் தனது 4-5 வயசுலே நடிக்கிறாரு படத்தை. கரெக்டா இல்லையா? தொடர்ந்து பல அவார்டுகள் பல ஸ்டேட்ல வாங்கியிருக்கிறாருங்க. கேரளாவில் வாங்கியிருக்காரு, ஆந்திராவில் வாங்கியிருக்காரு, கர்நாடகாவில் வாங்கியிருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் வாங்கியிருக்கிறாரு, எல்லா மாநிலத்திலும் வாங்கியிருக்கிறாரு. ஏறக்குறைய பல மொழிகளில் நடித்திருக்கிறார். கருணாநிதி அவருக்கு நல்ல ஒரு பட்டம் கொடுத்தாரு, கலைஞானியா. ராஜபார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையில அந்த படம்லாம் அதே மாதிரி 3ஆம் பிறை 16 வயதுல அந்த படம் யாருமே நடிக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்களேன். அரட்டண்ண ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற, 4ஆம் வீட்டு எருமை, பண்ண வீட்டு கண்ணுக்குட்டி, அப்ப இருந்த ஒரு டாப் ஹீரோ அப்போ அந்த மாதிரியான ஒரு உடைய போட்டுக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு சிறந்த ஒரு கலைஞர். அதை நம்ம எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு எம்பி ஆகிட்டாரு. அது ஒரு சிறப்பாகி போச்சு. கரெக்டா? இப்போ கூட ஒரு படம் ஆரம்பிச்சாரு, பட் இன்னும் அதை அப்படியே நிற்கிது. இளையராஜா மியூசிக் மருதநாயகம். பிறந்தது பனையூர் மதம் கொண்டு வந்தது சாதி என்றும் மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி. அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே சனாதானத்தை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டே அமையும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர் போய் பார்த்துருந்தாங்க. ஸோ அவரை பார்த்து வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப அருமையான வரிகளாக இருக்குது. அதை சொல்லி அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமான உலகநாயகன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டபடி ஆடை போர்த்தும் வழக்கமான நடைமுறை நமக்குள் வேண்டாமே, ஆரத்தழி அங்கத்தை போர்த்தி கொள்வோம் என்று கூறியவாறு இன்றும் என்னை வாஞ்சையோடு அணைத்து கொண்டார். நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சந்திப்பு. அவருக்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் கமல்ஹாசன் நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி தலைவர் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு போய் அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து சால்வை அணை வச்சு வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது பிறந்தநாள், அதாவது தலைவருடைய பிறந்தநாளுக்கும் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த ஒரு நட்பு எந்த மாதிரியான ஒரு நட்பு? கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நட்பு மட்டுமா, இல்லை அதை மீறி இருக்கக்கூடிய நட்பு? எப்படிப்பட்ட ஒரு நட்பு? முதல்ல உலக நாயகர், சில பேர் விண்வெளி நாயகன் கூட சொல்றாங்க. இப்போ ஏன்னா உலக நாயகன்ற பேர் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால உலக நாயகன் கூப்பிடாதீங்க. என்ன சில பேர் விண்வெளி நாயகன் சொல்றாங்களே, அது ஏன்னா உலகம் வேணான்ட்டீங்க, அதுக்கும் அடுத்தபடியா விண்வெளி தானேன்றதுனால விண்வெளி எது எப்படியோ அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம அவர் அண்ணனாக தான் நினைக்கிறோம். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நீ சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கே சென்று அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்து இன்றைக்கி திரும்பி இருக்கிறார். இது ஏன் அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி கடந்த பிறந்த நாளைக்கு அவர் எங்கள்கிட்ட வந்தார், அதனால் இந்த பிறந்த நம்ம அங்கே போவோம் அப்படின்றதும் இல்லை. அப்புறம் நீ இன்னொன்று சொன்னீங்க, ஒருவேளை இப்போ கூட்டணியில் இருக்கிறனால நீங்கள் போய் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறா அப்படின்னு சொன்னீங்க. அப்படியும் இல்லை.
என்னையே வந்து தலைவர் இந்த கூட்டணிலாம் வருவதற்கு முன்னால் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய பிறந்த நாளைக்கு என்னை அனுப்பி விட்டார். போய் நீங்கள் அவருக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வாங்க நேரடியாக. தலைவர் சார் எங்கள் தலைவர் அப்போ டெல்லியில் இருந்தார். தலைவர் சார்பாக நான் நேரடியாக சென்று அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு வந்தோம். அப்போ வந்து நல்லா கேட்டுக்கிறேங்க, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போனது வந்து நானும் நம்ம கவிஞர் கபிலன், மக்கள் கவிஞர் கபிலன், அவர் நானும் தான் அங்கே போனோம். போகும்போது அவருக்கு எல்லாம் சிறப்பு செய்த பிறகு அந்த நேரத்தில் நந்தினி என்ற ஒரு இளம் பெண்ணை வந்து படுகொலை பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தா ஞாபகம் இருக்கா? அப்போ அரசியலுக்கே வரலை. அப்போ அவரை நம்ம பாராட்டி நம்ம அந்த விஷயத்தை சொல்லிட்டு வரோம். ஆனால் நீங்கள் இது மாதிரி போட்டிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ யாருமே பெருசாக போடலை. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் அது பெருசாக இது பண்ணலைங்க. தலைவர் அதுக்காக பேசியிருந்தார். அந்த பெண்ணுக்காக அதை கற்பழித்து கொலை செய்த அந்த பெண்மகள். அந்த நேரத்தில் இவரும் அதுக்கு குரல் கொடுத்தார். அப்போ அரசியல் தலைவரே இல்லை. அப்போ அவரை அந்த பாராட்டி நானே அப்போ சொன்னேன், இது மாதிரி நல்ல கருத்து உள்ள நீங்களாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் அப்போயே அவரை அழைப்பு விட்டோம். அதெல்லாம் பழைய நினைவுகள் அடித்து அவருக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை என்னுடைய புத்தகம் ஒன்று, புத்தம் பழகின்ற புத்தகத்துக்கு வெளியிடுவதற்காக நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக போய் அழைத்தோம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் வெளிநாடுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இல்லைன்னா வந்திருப்பார். இதெல்லாம் எப்போ? அந்த கூட்டணிக்கெல்லாம் முன்னாடியே. ஏன் அப்படின்னா எங்களுக்கு அவருக்கும் ஒரு பாயிண்டில் நாங்கள் இணைவோம். அவரும் பெரியாரிஸ்ட்டு, எங்கள் தலைவரும் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அதே பாயிண்ட், வேறு எந்த பாயிண்ட்டுமே இல்லை. அவர் பெரியாருடைய தொண்டனா இல்லையா? அவர் பிறப்பு வந்து ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட பெரியார் கோட்பாடுகளை தான் இன்றைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருந்தாலும் கூட பெரியார் தான் அவருக்கு வந்து கோட்பாடுகளை உள்வாங்கிக்கூடிய களமாடுகிறார். ஏன்னா அவர் எங்கள் தலைவர் சொல்லுவார் மேடைக்கு மேடை, பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லி களமாடுவார். அந்த வகையில் நாங்கள் கருத்தோடு அவரோடு நாங்கள் சேர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் எங்கள் தலைவர் அங்கே சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். நானும் வந்து அந்த வகையில் தான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அவரை பற்றி நான் யோசித்து பார்க்குறேங்க. அவர் வந்து தனது 5 வயசுலே வந்து நடிக்கிறாரு படத்தை, கரெக்டாக இல்லையா? 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படைப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவில் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப முன்கூட்டியே, அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ தான் பல பேருக்கு குணா படம் புரியுது. குணா படமாக இருக்கட்டும், இல்லை அவர் எடுத்த ஆளவந்தானா இருக்கட்டும், இப்போ தான் புரிய வருது. ஓ, இதுதான் கதை, இப்படி தான் டெக்னிக்கலாக எடுத்துருக்குறாங்களா. ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்போவோ கொடுத்துருக்குறாரு. அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். சினிமா துறையில் இருக்கக்கூடிய எந்த கிராஃப்டாக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி கதையை வந்து எழுதுறதா இருக்கட்டும். எல்லாருமே இப்போ வரைக்கும் பேசக்கூடிய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா அதுக்கு மாஸ்டர் பீஸாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேவர் மகன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து டெக்னிக்கலாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தார். ஃபிலிம்ஃபேர் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் என்னோட இது வந்து போகட்டும், என்னை வந்து இதுக்கப்புறம் எடுத்துக்காதீங்க, அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக விருதுகளை வந்து போதும்னு சொன்ன, எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் போதும்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் ஆனால் போதும், விருது நிறைய வாங்கியிருக்காரு. அதான் வாங்கினதுனால இதுக்கு மேலே என்னை வந்து அது கேட்டகரியில எடுத்துக்காதீங்க, என்னை கேட்டகரியிலே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல் அவருடைய ஒரு பெரிய விருதா அவர் வந்து இன்னமும் எதிர்பார்க்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே, எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆஸ்கர் தான். ஆஸ்கர் பல முறை அவருடைய படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பல முறை நிச்சயமாக வாங்கிடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் சொல்ல வந்த அந்த கருத்து, அவர் அந்த குழந்தை நட்சத்திரம் நடிக்கும் பொழுது நீ நடிப்பை பார்த்தீங்கன்னா அப்பயே தெரியும் அவருடைய எவ்வளவு சிறப்பான மழலையோட சேர்ந்து அந்த. ஆனால் அதுக்கே அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த முதல் படத்துக்கே அவர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காரு, பத்ம புருஷனும் வாங்கியிருக்கிறாரு. தொடர்ந்து பல அவார்டுகள் பல ஸ்டேட்டில் வாங்கியிருக்கிறாருங்க. கேரளாவில் வாங்கியிருக்காரு, ஆந்திராவில் வாங்கியிருக்காரு, கர்நாடகாவில் வாங்கியிருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் வாங்கியிருக்கிறாரு, எல்லா மாநிலத்திலும் வாங்கியிருக்கிறாரு. ஏறக்குறைய பல மொழிகளில் நடித்திருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நல்ல ஒரு கதாசிரியர், நல்ல ஒரு நடன, ஒரு நல்ல பாடலாசிரியர், நல்ல பாடகர், சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதுமாதிரி ஒரு சிறப்பானவர். அந்த வகையில் வந்து இவர் தான் கலைஞர். கருணாநிதி இவருக்கு நல்ல ஒரு பட்டம் கொடுத்தாரு, கலைஞானி அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இவருடைய படங்களில் வந்து எனக்கு பிடிச்ச படம், உங்களுக்கு என்னன்னு தெரியல, ராஜபார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அந்த படம்லாம். அதே மாதிரி 3ஆம் பிறை, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உண்மையிலே வந்து யாருனாலுமே நடிக்கவே முடியாது. சரிங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கலைஞனோட உங்களுக்கு வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க, அவரோட 2-3 வாட்டி சந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட நீங்க எடுத்துக்கிட்ட இல்லை, அவர் துபாய் வந்திருக்கும் போது நான் சந்திச்சுக்கிறேன். துபாய் அவர் வந்திருக்காரு நிகழ்ச்சிகளுக்குலாம். அப்போ வந்து சந்தித்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இது மாதிரி படங்களை பற்றி
ஏன்னா இப்போ அவருடைய இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது பிறந்தநாள் அப்போ வந்து இந்த மாதிரி கருத்துக்காக நன்றி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் படங்களை பற்றி ஏதாவது பேசினது உண்டா? இல்லை, திரைப்படத்தில் வந்து நான் அவர்கிட்ட நான் பேசினது இல்லை. நான் பேசினது எல்லாமே அவருக்கு சில புத்தகங்கள் கொடுத்தேன். அவர் சில புத்தகங்களை எனக்கு பரிந்துரை செய்தார். அவர் நல்லா புத்தகம் படிக்கக்கூடியவர். நீங்கள் நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன் பாரு, நானும் அவர் புத்தகம் படிச்சு இருக்கிற மாதிரி தான் போட்டாவே இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவரை வந்து நாங்கள் பார்த்தோம். நான் வந்து நேரடியாக பார்க்கும்பொழுது அவர் ஒரு திரைப்பட கலைஞரை நான் பார்க்கல. அவரும் பெரியாரிஸ்ட். அந்த கோட்பாட்டில் தான் நம்ம அவரை சந்தித்தது, பேசுனது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவர் படங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த இதில் படம், அதே மாதிரி இந்த பாரதி ராஜா படத்தில் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, முதல் படமாக 16 வயதில் அந்த படம் அதில் யாருனாலும் நடிக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்ப இருந்த ஒரு டாப் ஹீரோ அப்போ அந்த மாதிரியான ஒரு உடைய போட்டுக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா? நடிப்புக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய வந்து அந்த படம்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா. இப்போ நாயகன் வெளியிட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவருடைய பிறந்தநாளுக்காக நாயகன்லாம் அது பயங்கரமாக தான் இருக்கு. அது வந்து உண்மையிலே திருப்பி கூட நம்ம போய் பார்ப்போம். அந்த ஒரு காலகட்டம், அந்த வயதுக்கு மீறின ஒரு முதிர்ச்சியை வந்து அந்த நடிப்புல வந்து காட்ஃபாதர் இருக்கிற அந்த ஹீரோவோட ஒரு சிறப்பாக பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் எழுதினாங்க. ஆனால் ஒரு சிறந்த ஒரு கலைஞன். அதை வந்து நம்ம எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அப்படி இப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு எம்பி ஆகிட்டாரு. அது ஒரு சிறப்பாகி போச்சு. கரெக்டாக இப்போ இந்த இடத்த பிடிக்கிறதுக்கே சில பேருக்கு லேட் ஆகும். ஆனால் வந்து முடிச்சு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வச்சு, அது எங்கள் கூட்டணி தான். கூட்டணியில் வந்து இன்றைக்கி ஒரு எம்பி ஆகிட்டு இன்றைக்கி வந்து சங்கியோடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார். அதே இங்கே இருக்கிற சிறப்பு. அந்த வகையில் நம்ம வந்து அவரை வந்து நம்ம ரொம்ப பாராட்டுகிறோம். அதனால எங்கள் தலைவர் நேரடியாக போயிருக்கிறார். அதே போல இந்த சாதி மறுப்பு அப்படின்றத அவருடைய படங்கள்ல மட்டும் இல்லாம அவருடைய பசங்களுக்கும் வந்து காட்டியிருக்கிறார். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்க்கும் போது சாதின்றதை நான் போட மாட்டேன்னு சொல்லி அதை வந்து எதிர்த்து அதை போடாம தான் படிக்க வச்சதா இருக்கட்டும், பள்ளிகளில் சேர்க்கும் போதும் சரி எல்லா இடத்துலையும் அதுக்காக குரல் கொடுத்துருவார். அது ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பேசும் பொருளாச்சு. அது மாதிரி பல சிறப்புகளை ஒருங்கே பெற்றவர் சோஷியல் ஆக்டிவிஸ்டா வந்து இது ஒன்று வச்சது மட்டும் இல்லாம உடல் உறுப்பு வந்து தானம் பண்றதுன்னு வேற, அவருடைய உடலே வந்து தானம் பண்ணிருக்காரு. ஆமா, அதுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடரே கமல்ஹாசன் அவர்கள் தானே. உடல் உறுப்பு இல்ல, உடலே தானம் பண்ணிருக்காரு. இப்ப அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு தேவைன்னும் போது அது எனக்கு புதிய செய்தியா இருக்கு. நான் இதை கேள்விப்படல. உண்மையான உறுதி செய்யப்பட்ட செய்தி தானே. அவர் எப்பவோ வந்து பண்ண ஏன்னா இப்ப மத்தவங்க கொடுக்கறது வேற. ஒரு பெரிய ஒரு சினிஸ்டார், ஒரு செலிபிரிட்டி அவருடைய மகளோட போய் தான் அதை பதிவு பண்ணி அவருடைய ஒரு பிறந்த நாளுக்கு தான் போய் பதிவு பண்ணாரு. சிறப்பு. உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல உடல் தானம் பண்றவங்களையும் வந்து கூப்பிட்டு பாராட்டுவார். அடுத்து யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ணாங்கன்னா அவங்களை வந்து கூப்பிட்டு பாராட்டுறதும் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிறப்பு. உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களை பாராட்டிதான் ஆகணும். இது எனக்கு தெரியாத ஒரு புதிய செய்தி. பரவாயில்ல, சிறப்புகள் தான். இந்த மாதிரி நிறைய சோஷியல், அதாவது ஒரு சொசைட்டிக்கு என்ன தேவையோ அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுல வந்து முதன்மையா பண்ணிட்டு இருக்கிறார். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து அரசியலுக்கு இவர் வரமாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரஜினி கமல் எடுத்துக்கும் போது ரஜினி அரசியலுக்கு வருவார், கமல்ஹாசன் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர் சினிமா துறை தான் வருது அப்படின்னு இருக்கும்போது அதை தாண்டி அரசியலுக்குள்ள வந்து ஒரு அரசியல் தலைவராக அவர் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அரசியல் தலைவராக வந்து நம்ம அவரை வந்து பெருசாக நம்ம ஒன்றும் பார்க்கல. அது ஒரு யதார்த்தம். நம்ம அவரை பார்க்குறது வந்து அவர் ஒரு சமூக போராளி, சமூகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்கிறது. இப்போ கூட ஒரு படம் வந்து ஆரம்பிச்சாரு, பட் இன்னும் அதை வந்து அப்படியே நிற்கிது. இசைஞானி இளையராஜா மியூசிக் மருதநாயகம். அதில் ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து அந்த பயங்கரமாக குதிரையில எல்லாம் வருவாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு எருமை மேலே வரணும் வந்து அது ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நான் இருக்கா உங்களுக்கு? இளையராஜாவுடைய வாய்ஸ்ல பிறந்தது பனையூர் மண்ணு அது சொல்லிட்டு மருதநாயகம்ன்ற பேர் சொல்லிட்டு அந்த பாடல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே வந்து சனாதானத்தை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டே அமையும். ஆமா, சாதியை பத்தி பேசி அதுக்கு வந்து எதிர்த்து அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்திலேயே அது மாதிரி ஒரு சிறப்பானவருங்க. அதனால வந்து அந்த சிறப்பெல்லாம் வந்து நினைச்சிட்டேன். இல்ல, அந்த படத்தினுடைய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கலைஞர் அவருடைய ஆட்சியில தான் அந்த படத்துக்கான பூஜை வந்து போட்டிருந்தாங்க. படமே வந்து ஆங்கிலேயர்கள் தானே நம்ம வந்து ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. அதை வந்து எதிர்த்து தான் இவர் வந்து போராடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த படத்தினுடைய ஆரம்ப விழாவுக்கு பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் ராணியை வந்து பிரிட்டிஷ் அவங்கள வந்து வர வச்சிருப்பாரு. ஸோ இப்போ உங்களை வந்து நான் எதிர்த்து எடுக்கக்கூடிய ஒரு படம், ஆனா நீங்களே வந்து இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அந்த படத்தை எடுத்துருவார் நினைக்கிறேன்.
நான் அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு ஒரு கட்டத்துல அவரே கைவிட்டுட்டாரு. மறுபடியும் இந்த பாடல்கள் வரும்போது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பல இடத்துல அவர்கிட்ட இந்த கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால கையில மறுபடியும் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முக்காவாசி என்னமோ முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் கால்வாசி என்னமோ படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பவே கோடியில, இப்போ கோடின்றது சர்வசாதாரணம். அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து கோடிகள் அந்த படத்தை வந்து தயாரிச்சு டெக்னிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐக்காக அவர் வந்து மறுபடியும் ஃபுல்லாக படிக்கணுன்றதுக்காக யூஎஸ்லாம் போயிட்டு வந்திருந்தார் இந்த இயர்னுடைய ஸ்டார்டிங்லலாம். அப்போ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை மருதநாயகன் வந்து மறுபடியும் கையில் எடுக்கிறதுக்காக தான் ஏஐலாம் படிச்சுட்டு வராரோ, படிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும், ஏன்னா இப்போ அந்த ஏஜ் லுக்குக்கெல்லாம் அவரை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னும் போது அதை விட்டதுலேருந்து எடுக்கிறதுக்காக கூட அதுக்கு இருக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஏஐ வந்ததுனால பார்க்கலாம். அந்த படம் வந்ததுன்னா உண்மையாலே ஒரு பெரிய ஒரு கையில் எடுத்த ஒரு படம். அந்த படம் வந்து நிறைய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு படம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது. ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறவருடைய வரலாறு எல்லாமே அதில் காட்டுவாங்க. அது வந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய மருதநாயகம்னே ஒரு பறையர் தானே. அவருடைய வரலாறே வந்து மருதநாயகம் என்பவரே ஒரு பறையர் தான். ஆனால் இதில் வேற மாதிரி அப்படிலாம் இல்லை. அது அவர் தெரியாத நம்ம தெரிய போகுது. பட் மருதநாயகம் பறையர்னா ஒரு என்னுடைய நண்பர்லாம் புத்தகம் இருக்கிறாப்புல. ஒருத்தர் சேலத்தை சார்ந்த அவர் பேர் கூட நல்ல பேர், இமயவர்மன் கூட அதை பற்றிலாம் எழுதியிருப்பார். அந்த வரலாறே அவர் எழுதியிருக்கிறார். அதனால் நிச்சயமாக அந்த படமெல்லாம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்போ என்ன திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து என்ன விஷயம்? இல்ல, ஒரு நடிகரா மட்டும் அவர் வெற்றி கண்டவர் இல்ல, ஒரு இயக்குனரா வெற்றி கண்டவர், ஒரு தயாரிப்பாளரா வெற்றி கண்டவர். அதுவும் தயாரிப்புல வந்து அவரு இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வெறும் தான் மட்டும் நடிக்கிறதுக்காக தயாரிப்பு நிறுவனம் நிறுவி தான் நடிக்கிற படத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண பல பேரை வந்து பார்க்கலாம். நம்ம பெரிய ஸ்டாருங்களை தமிழ்ல சொல்ல வரல, மற்ற மொழிகள்லையும் சொல்றேன். மலையாளமா இருக்கட்டும், இல்லைன்னா தெலுங்குவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும். அப்படி இல்லாம இங்க பண்ணக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய தயாரிப்புல மற்றவங்களை நடிக்க வைக்கக்கூடியது. இல்லை, சூப்பர் ஸ்டார் நடிக்க வைக்கிறாரு. இப்போ அதான் சூப்பர் ஸ்டாரை வச்சு தயாரிக்க, ஏன்னா பல பேருடைய பல நாள் எல்லா ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து நடிப்பாங்களோ? மேபி கெஸ்ட் அப்பியரன்ஸா வரலாம் நினைக்கிறேன். யாரு? சுந்தர்சி. அவர் இந்த வேலை செய்வாப்ல. கரெக்ட்டுங்க. அதனால ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்க போறாங்களோ என்னமோ. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் எப்போ மறுபடியும் ஒன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன் அவங்க 2 பேருக்கு. எவ்வளோ கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, இதுக்கு மேலே வேண்டாம், 2 பேரும் தனித்தனியாக நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சவங்க மறுபடியும் ஒன்று சேரவே இல்லையே. அப்போ ஒருவேளை இந்த படத்தில் இணையவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சுந்தர்சி நல்ல சிறப்பான படங்கள்லாம் பண்ணுகை. அவரை வந்து எல்லாரும் நகைச்சுவையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர் பண்ண சிறப்பான படங்கள்லாம் இருக்குது. அன்பே சிவம் அந்த ஒரு படமே போதும். சரிங்களா? எனக்கு என்னமோ அந்த அன்பே சிவத்தை கான்செப்டில் அது மாதிரியான சில படங்கள் பண்ணலாமே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து இளம் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் வந்து கேட்டுக்கு இருக்கிறாங்க, ரஜினியை வச்சு நான் படம் பண்ண போகிறேன். ரஜினி யாருக்கும் கொடுக்கல. ஏன் மாரி செல்வராஜ் கூட பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் சில இயக்குநர்கள் சொல்கிறாங்க இவங்க யாருக்கும் கொடுக்காம இன்னைக்கு அவர் சுந்தர்சி கொடுத்துருக்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப அது மாதிரியான சில படங்களை வந்து கமலஹாசனையும் ரஜினியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் தோணுகிறேன், நான் எண்ணுகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே. ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய புத்தகங்கள் நிறைய அவர் வந்து பல பேருக்கு சிபாரிசு பண்ணுவார். அவர் வந்து பிக் பாஸ் வந்து தொகுத்து வழங்கும் போது ஒவ்வொரு வார இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். நீங்களும் புத்தகங்கள்லாம் நிறையவே வாசிப்பீங்க. ஸோ அப்படி அவர் சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இல்லை நீங்கள் 2 பேரும் பேசும்போது எந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க? இல்லை, அவர் நிறையா வந்து நம்மகிட்ட பேசும்போது வந்து பெரியார் சார்ந்த புத்தகங்களே, அம்பேத்கர் சார்ந்த புத்தகங்களே நம்மகிட்ட பேசினார். ஆனால் அவர் எல்லா புத்தகங்களையும் படித்தவர். நீ சொன்ன மாதிரி இப்போ கூட போய் காலேஜில் போய் படிச்சிருந்துருக்கிறார் ஏஐக்காக. அதனால் ஒரு தேடுதலோடு இருப்பவர். இன்னமும் அவர் எழுதுகிற கவிதைலாம் நமக்கே புரியாது. சரிங்களா? நம்ம யோசிச்சுதான் ஓ இப்படிதான் சொல்ல வர்றாரா அப்படின்னு யோசிக்கணும். அதனால் வந்து சிறப்பு மிக்கவர். அதை மட்டும்தான் இந்த நேரத்தை நம்ம சொல்ல முடியும். அவர் மென்மேலும் வந்து நல்ல உடல் பலத்தோடு மனபலத்தோடு இருந்து நிறைய திரைப்படங்களை செய்து தமிழக மக்களை ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவர் நிச்சயமாக கொண்டு செல்வார் என்று நான் எண்ணுகிறேன். இது இந்த நேரத்தில் வந்து நான் ஒன்றும் சொல்ல வந்து ஹேராம்ன்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவருடைய சொந்த அவர் இயக்கமாக அந்த படம். அந்த படம் ரொம்ப ஒரு சிறப்பான படம். இந்த நேரத்தில் நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்து. நான் வந்து பட் படம் பெருசாக சக்ஸஸ் ஆகல நினைக்கிறேன். இல்லை, அவருடைய இயக்கத்தில் வந்த படங்கள் பெரிய சக்ஸஸ்னே சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருவாரு. நம்மளுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் புரியாது. பின்னாடி பார்க்கும்போது தான் இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு கதையா அப்படின்றது புரியும் போது அப்போ நம்ம டிவியில் தான் பார்த்துட்டு இருப்போம். இல்லைன்னா மறுபடியும் இப்போ இந்த ட்ரெண்ட் மாதிரி ரீரிலீஸ் ஆகும்போது அதை கொண்டாடுறோம். அந்த வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான படம். இல்லை, எபிக் படம். நல்லா இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் படம் வந்து நல்ல
இப்போ பார்த்தா பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்ப. ஏன்னா இப்போ அதை வச்சு எடுத்து மலையாளத்தில் ஒரு படம் ஓடிச்சு சரிங்களா. ரொம்ப அது முன்னாவே எடுத்துருக்காரு, முன்னாலே ரொம்ப அது ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறாரு. கரெக்ட் தானே? ப்ரோ ஆக்டிவ் கமலஹாசன் நம்ம சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்காரு. பட் இந்த வருகின்ற படத்தை நிச்சயமாக ஒரு சிறப்பாக அமையணும், ஏன்னா வெற்றி படமாக அமையணும். ஏன்னா நிறைய பெரிய முதலீட்டில் செய்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டேன் அந்த படத்தை. ஏன்னா இப்போ நிறையா தமிழ் படங்கள் அவ்வளோ இப்போ ஓடுறது இல்லை, 1-2 படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மற்றவங்கலாம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் சினிமாவில் சம்பாதிக்கிறத சினிமாலே மறுபடியும் போடக்கூடிய ஒருத்தர்னா அது கமலில் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு அவருக்கான குருநாதர்களாக இருந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. அவர் கூட நடித்த சக நடிகர்கள், அவரோட இருந்த தொழில்நுட்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது. அவருக்குன்னு எதுவுமே பெருசாக இல்லாமல் இதில் சம்பாதிக்கிறத மறுபடியும் இப்போ விக்ரமில் சம்பாதிச்சாருன்னா அது மறுபடியும் அதுக்குள்ளே போட்டு அடுத்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறவராக இருக்கிறாரு. சினிமாவை எப்படி இன்னும் மேலே கொண்டு போகலாம், படங்களில் எந்த அளவுக்கு படைப்புகளை வித்தியாசமாக கொடுக்கலாம், அட்வான்ஸ்டாக கொடுக்கலான்றது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமா என்னமோன்றதை தாண்டி ஒரு வித்தியாசமான கதைக்களம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும், முக்கியமாக தலைவரை இன்னைக்கு போய் அவர் பார்த்து வாழ்த்து சொன்னதை பற்றியும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் நம்மளுடைய சேனல் சார்பாக கமல்ஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.